ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா ரொம்பவே டயர்டாக இருக்கா அப்படின்ட்டு. டயர்டாலாம் இல்லைம்மா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இந்த தேட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, இப்போ அதுக்கு ஒழுங்கான ஃபண்டு கிடைக்காதனால அந்த தேட்டரையே அனிமேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ரொம்ப நான் வந்துட்டு ஆசைப்பட்டேன் இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்திங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோயினுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, இங்கே யாரோ நின்று பார்க்குறாங்களே அப்படின்ட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறான். அதுக்குள்ளேயும் ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து எஸ் ஆகி ஓடிடுறான். அப்படியே ஜியாங்க காட்டுறாங்க. ஜியாங்குக்கு பார்த்திங்கன்னா யான் கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போக அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சீனியர் கால் பண்ணுறாங்க. ஏண்டி காசுக்கு என்னடி பண்ண, ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி என்னோடய சார்பாக நான் கொஞ்சம் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன். அட வேண்டாமே, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அட நான் பார்த்துக்கிறேன், நீ வை அப்படின்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்றாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சீனியருக்கு அந்த டாக்டர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, என்னம்மா பண்ணுற, எப்படிமா இருக்க அப்படின்ட்டு. அட நானும் உங்களை இப்போ தான் நினச்சேன், கரெக்டாக நீங்களும் என்ன நினச்சி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக சேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு ஹீரோவும் ஜியாங்கும் பார்த்திங்கன்னா மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இப்போ ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில தான் நம்ம கம்பெனி போயிட்டுருக்கு. ஆமாம் எனக்கும் புரியுது, ஸோ நம்ம பார்த்துக்கரலாம் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாமே இந்த கம்பெனியில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் அழியெல்லாம் விடவே மாட்டேன். எனக்கும் புரியுது, என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். பரவாயில்ல, நீ ரொம்ப வந்துட்டு கெட்ட பையன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சீனியர் வந்து உங்கள் ப்ரப்போசல் எல்லாத்தையுமே எனக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஏன்னா என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அங்கே நீங்கள் இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுங்கள், எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிவிட்டு அந்த கேர் கிவர் பொண்ணு இருக்கால ஸ்பை, அந்த பொண்ணுக்கிட்ட எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்ட்டு ரெடியாகி வந்துட்டுருக்கா. எங்கே இருக்குமே வீடு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜியாங்கும் காரில் வந்துட்டுருக்கானா, இவளை பார்த்துட்றான். இவள் இங்கே என்ன சுற்றிட்டு இருக்கா அப்படின்ட்டு போய் கேட்குறான். ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த பேக் எல்லாத்தையுமே ஒழிக்கிறாளா? என்ன என்கிட்டேருந்து என்ன மறைக்கிற அப்படின்ட்டு அவன் பிடுங்கி பார்த்துட்ருக்கான். அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் சொல்ல, இவன் பார்த்திங்கன்னா நீ என்ன தனியாக போறியா, நீ தனியாலாம் போகாத, நானும் வரேன் அப்படின்ட்டு. இல்லை இது என்னோட வேலை தானே, நான் பார்த்துக்கிறேன். அட அவன் வந்துட்டு இதெல்லாம் அட்வான்டேஜாக எடுத்து ஏதாவது பண்ண போகிறான், அவனை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கே பாரு, இது என்னோட விஷயங்கள், நானே பார்த்துக்கிறேன், சரிம்மா அந்த கதவு வரைக்காவது நான் வரேன் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா கதவு வர வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே கதவை தட்டும்போது ஒரு மெய்டு வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நான் தான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சரி வா அப்படின்ட்டு அந்த மெய்டு பார்த்திங்கன்னா உள்ளே கூப்பிட்றாங்க. இவளும் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கா. அந்த மெய்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே திமிராக சொல்லிகிட்டு இருக்கு, நீ தானே அந்த ஃபேரி டேல் ஸ்டோரியெல்லாம் சொல்லுவ, ரொம்பவே வந்துட்டு அட்வான்டேஜெலாம் எடுத்து எங்கள் பாஸை வந்து நீ செடியூஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ பார்த்திங்கன்னா ஜூஸ் எல்லாம் கையில் கொடுத்து கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த டேரக்டரும் வந்துடுறாரு. ஏம்மா என்ன பண்ணிகிட்ருக்க, இவங்கக்கிட்ட ஏன் ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்க, அவங்க நம்மளோட கெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவர் அந்த ஜூஸை வாங்க போகும்போது கையும் சேர்த்து டச் பண்ணுறாரு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த மெய்டு ஆண்டி ரெண்டு பேர்த்தையும் ஒரு மாதிரி பார்க்குது. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போக இவர் பார்த்திங்கன்னா என்ன பாருவ, ஒழுங்காக போய் வேலையை பாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த மெய்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கையோட பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏதோ இன்ஃபார்மை பாஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே பர்த்டே செலிப்ரேஷன் தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கானுங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து ஸ்டோரியெல்லாம் சொல்ல அவளும் பார்த்திங்கன்னா ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. இந்த சுற்றி இருக்குங்களே இந்த வாண்டுங்க எல்லாமே கொடூர ஜந்துங்களாக இருக்குங்க போல், இந்த வயசுலேயே புள்ளியெல்லாம் பண்ணிகிட்ருக்குங்க, அதுவும் நம்ம ஹீரோயினை, நீங்கள் நின்றுலாம் கதை சொல்லக்கூடாது, உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்திங்கன்னா உட்காந்து சொல்ல, நீங்கள் ரொம்பவே அசிங்கமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திகிட்ருக்கு. ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் அந்த வாண்டுங்க எல்லாருமே விளையாட போயிருதுங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் இம்மேச்சராக தான்
கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி சொல்லிடுச்சுங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், பிள்ளைங்க அப்படின்னா அந்த மாதிரி தானே இருக்குங்க அப்படின்ட்டு இவனும் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போது இந்த டைரக்டரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓடி வரா. அப்போது தெரியாமல் அந்த ஜாடியை தட்டி விட்டுறா. ஸோ அது கீழே விழுந்து நொறுங்கி போயிடுது. அதுலேயே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா விழுக போகிறா. ஹீரோயின் வந்து அவளை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவளோட கையை பார்த்தீங்கன்னா அந்த ஜாடியிலே வச்சாரா. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குத்தி ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவர் அந்த பொண்ணை தூக்கி விட்டுட்டு, இங்கே பாரு அக்கா தானே உன்னை பிடிச்சி காப்பாற்றினாங்க, ஸோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லு அப்படின்னு அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ இவர் கையில் அடிபட்டு ரத்தம் வரதை பார்த்தோன்னா கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு, வாமா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த டேரக்டரோட ஒய்ஃப் உள்ளே வந்துடுறாங்க. ஏய் யார்டி நீனு என் புருஷனோட கையை பிடிச்சி நின்றுட்டுருக்க, இன்றைக்கி கையும் களவுமாக மாட்டிட்டிங்களா அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுட்டுருக்கு. அவளுக்கா என்ன நடக்குதுன்னு தெரில. அவரும் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இது வேற அப்படின்ட்டு. ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கு. உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை, பாவியாக மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னோட புருஷனை வளைச்சி போட பார்க்குறியா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு இந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்கு. இவனும் சொல்ல ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஹைப்பாகி கத்த அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜியாங் வந்துடுறான். கொஞ்சம் நேரம் வாயை மூடுறியா, நீ யாருடா அப்படின்னு அவள் கேட்கும்போது நான் தான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு ஜியாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டோன்னா அந்த டேரக்டர் ஷாக் ஆயிடும். எது நீங்கள் ஜியாங்க அப்படின்ட்டு, அடியே கொஞ்சம் நேரம் வாயை மூடுவேண்டி. சார் மன்னிச்சுக்கோங்க, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஜியாங்குக்கா செம்ம கடுப்பாயிட்ருக்கு. என்னையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, நீ தானே வர சொன்ன பர்த்டேக்கு பர்ஃபார்ம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு, வர சொல்லி அசிங்கப்படுத்துவியா? ஃபஸ்ட்டு உங்கள் குடும்ப பிரச்சனையா உங்களோட வச்சுக்கோங்க, அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுத்துட்ருக்காதீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இவன் பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். அப்போ இவன் பார்த்தீங்கன்னா வழியில் கத்த இவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் முட்டாள்தனமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, அப்புறம் ஹெட்லைனில் நல்லா போட்டு உன்னைய கிளின்னு கிளிப்பானுங்க, நீ அந்த டேரக்டரோட மிஸ்ட்ரஸ்ஸா அப்படி இப்படின்ட்டு. இவ அப்படியே பார்க்குறா, எது மிஸ்ட்ரஸ்ஸா, என்னடா பேசிகிட்டு இருக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உனக்கு அவனை பற்றி தெரியாதுமா, நிறைய மாடலு அப்புறம் ஆக்ட்ரஸ் கூடலாம் கடலை போடுவான். இந்த விஷயங்கள் அவள் பொண்டாட்டிக்கா அரசல் புரசலாக தெரிய வந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்றா அந்த வீட்டில் பார்த்தோன்னே நீ தான் இவன் கூட அஃபேரில் இருக்கியோன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் சரி என்கிட்ட சொல்லிட்டு போ, தேவையில்லாமல் சிக்கலில் போய் மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரியுதுப்பா, நீ என் மேலே அக்கறையெல்லாம் வச்சுருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னை வீட்டில் போய் விடு அப்படின்ட்டு. அப்படியே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். உள்ளே வரும்போதே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் நின்றுட்டுருக்கான். இவனை பார்த்தோன்னே இவன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான், பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் வராளா, இவன் எதுக்கு இவன் கூட சேர்ந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். யான்கிட்ட போய் ஹீரோயின் கேட்குறா, யான் நீ வெளியே போறியா, அது எதுக்கு உனக்கு, போ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரில, திடீர்னு நல்லா பேசுகிறான், திடீர்னு எரிஞ்சு விழுகிறான் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கறல. அந்த சைடு ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாங்க நீ யாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து யானோட ஃப்ரெண்டு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கேக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக ஜியாங்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே உங்கள் அம்மா விசாரித்தாங்கல்ல, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜியாங் யார் அப்படின்றத மறந்துட்டாங்க போல். ஆமாம் இவன் யார், நீ யார் அப்படின்ட்டு இவனும் சொல்ல வரானா. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவனை வெளியே போக சொல்லு, இவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு சொல்ல. ஹீரோயினுக்கா அம்மா நான் இப்போ தானே சொன்னேன், அவன் யானோட ஃப்ரெண்டு, இல்லை இவன் ரொம்பவே கெட்ட பையன், இவனை ஃபஸ்ட்டு இங்கேருந்து போக சொல்லுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஜியாங்குக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனே பார்த்தீங்கன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ட்டு பின்னாடி ஹீரோயினும் வந்துட்டுருக்கா. எங்கள் அம்மாவோட கண்டிஷன் தான் இந்த மாதிரி இருக்குது, ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சரி இப்போ நான் உன்னை வெளியே வர விடுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டுருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இவன் வந்து கெட்ட பையன்தான், இவன் ரொம்பவே கெட்ட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வெளியே வந்தோடனே ஜியாங் பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை தனியாக போய் சிக்கிக்காத, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு என்னை கூப்பிடு, ஏன்னா நான் தான் உன்னோட கிங்காங்கு, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எத்தனை டைம் ஜியாங் அவ ரிஜெக்ட் பண்ணாலுமே இவன் பார்த்தீங்கன்னா அவன் மேலே ரொம்பவே அக்கறையாக தான் நடந்துக்கிறான்.
இதுக்கப்புறம் பிஏவை காட்டுறாங்க. அந்த தியேட்டரோட ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்கள் தியேட்டருக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ளேயை வந்துட்டு நடத்துங்க அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இந்த மாதிரி திடீர்னுலாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க? ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ட்ராமாஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஆனால் வெளியே யாரும் கேட்டாங்க அப்படின்னா நீங்களே சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லுங்கள், எங்களை வந்துட்டு காட்டி கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து ஜியாங் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல பென் குயின் எஃப்எம்னு ஒன்று, அதில் பார்த்தீங்கன்னா அவள் ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த ஸ்டோரியை அந்த டேரக்டர், அப்புறம் ஹீரோ, அப்புறம் டியாங்கு, அந்த டேரக்டர் லின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. முக்கியமாக இந்த டேரக்டருக்கு இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது அவள் சொல்லும்போது அந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. மறுநாள் இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வரா. டேரக்டர் என்னாச்சு, என்னை வர சொன்னீங்க, ஏதோ குட் நியூஸ் போல் அப்படின்னு. அட உனக்கு எப்படி தெரியும், நீங்கள் பேசினதுலே நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தியேட்டரை வேறு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலையாமா, நம்மளையே வந்துட்டு ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீ ஏன் இந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ப்ளீஸ் எனக்காக பண்ண அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா முழிக்கிறா. இல்லை இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. அட என்னம்மா இப்படி சொல்கிற, எவ்வளோ நாள் நீ வந்துட்டு ஃபேரி டெய்ல் ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் அந்த எஃப்எம்மில் நீ ஸ்டோரி சொல்லும்போது நான் கேட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் நீ தான் கரெக்டாக இந்த கேரக்டருக்கு சூட் ஆக, நீனே வந்துட்டு அந்த பீட்டர் கெட்ட போடு அப்படின்ட்டு. இந்த ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா பீட்டர் பேனாமா. ஸோ அதனால் இவளுக்கா சரி, அப்போ அவங்க பேருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு தாம்மா யாரையாவது நம்ம தேடணும். சரி சரி, எனக்கு ஒரு ஆள் தெரியும், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீனே இதை ஃபுல்லாக பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. அதாவது ஹீரோனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஒன்று சூடனு, அப்புறம் இன்னொரு பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. பேர் பார்த்தீங்கன்னா லிங்ஷி. இவகிட்டையும் எல்லா விஷயங்களும் சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முழிக்கிறா. எது நான் வந்து ஆக்ட் பண்ணவா, ஏமா நீ வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் வராது. எனக்கு தெரியும் நீ எப்படி ப்ளே பண்ணுவ அப்படி இப்படின்ட்டு. ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ஓகே, என்ன கைட் பண்ணு, நான் வந்துட்டு ஏதோ ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவோட ரிஹர்சல் தான் நடந்துட்டுருக்கு. டேரக்டர் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சிட்ருக்காரு. அடடா ரொம்ப சூப்பராக இருந்ததுமா, கண்டிப்பாக இந்த ஷோ வந்து ஹிட் அடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டியாங்க மீட் பண்ணுறதுக்காக அந்த ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் லின் கூட இருக்காங்க. ஸோ அவங்க கூட எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்களை சொல்கிறா. இந்த மாதிரி ட்ராமா ஒன்று ப்ளே பண்ண போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்து அந்த டைலாக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் மாறி மாறி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் மெய்ட் ஆண்டியும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமாக பண்ணுறாள், அப்படி பண்ணுறாள், இப்படி பண்ணுறாள் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி கை விரித்து ஏதோ சொல்லிகிட்ருக்கா. அந்த இடத்துல யான் வந்து நின்றுட்டுருக்கான். என்னம்மா பண்ணிகிட்ருக்க, நடுகாலில் ஆடிட்டுருக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பேப்பர் எல்லாத்தையுமே வாங்கி பார்க்குறான். இவனும் சொல்லிகிட்ருக்கா, இந்த மாதிரி ட்ராமா தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீயும் வந்து என்னோட அந்த ட்ராமாவை பார்க்குறியா அப்படின்ட்டு. இவனுக்கும் ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடான். இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ட்ராமா நடக்க போகிற நாளும் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் பயங்கர மேக்கப்பெல்லாம் போட்டுட்ருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்துடுறா. ஸோ பொக்கேலாம் கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அந்த லிங்க் ஷீட்டை தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த டேரக்டர் இருப்பாங்கள்ல, முன்னாள் டேரக்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கொஞ்சிட்ருக்காரு. ஏம்மா நீ எப்படி இருக்க, இந்த இதை மட்டும் நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே பிஸியாக இருக்க, இருந்தாலும் எனக்காக வந்திருக்க அப்படின்னு. நான் இப்படி சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஸோ நான் இப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜியாங் உள்ளே வந்துட்டுருக்கான். ஜியாங்கை பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாகிடுது. ஜியாங்கன்னு கூப்பிட்றா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோன்ட்ட தான் போயிட்டுருக்கான். போய் கன்னத்தில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்தோன்னா அவளுக்கு உள்ளுக்குள்ளே வருதே கோவம், என்ன அவன் இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு. ஹீரோயினுக்கெலாம் செம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ சொல்லிகிட்ருக்கான், நாங்கள் வந்துட்டு எல்லாருமே இருக்கோம், ஸோ நீ நல்ல விதமாக பண்ணணும், பயப்படலாம் செய்யாத அப்படின்ட்டு. ஆமாம் யான் எங்கே, யான் தெரில வருவானா என்னன்றது அப்படின்னு. ஸோ வேகமாக அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜியாங்கோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறா. ஏதோ இவங்க 2 பேரும் தான் கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி.
இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, "நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் முன்னாடி வெயிட் பண்ணுறோம்" அப்படின்ட்டு ஜியாங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் அந்த ட்ராமாவுக்கு ரெடியாக இருந்திருப்பா. சரி, ஹீரோ தான் வந்திருக்கானா அப்படின்ட்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஆனால் ஹீரோ வரவே இல்லை. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு ஹீரோ வரலையா அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றாங்க, நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமாக எல்லோரும் பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ட்ராமா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே ஹீரோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். யாருக்குமே தெரியாமல் அப்படியே பின் சீட்டில் உட்காந்து ரொம்பவே ரசித்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இங்கே இவங்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த இது முடியறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு போயிடுறான். ஏங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அக்கா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, அதுக்கு கிஃப்டாக நீங்கள் இந்த பொம்மையை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த நேரம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து, மேடம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஸோ எங்களுக்காக ஒரு பேட்டி மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் பார்த்திங்கன்னா இல்லை என்னால் முடியாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அந்த நேரம் கரெக்டாக சூடன் வருவோம், அவங்க தான் இப்போ ஒரு செலிப்ரிட்டியாச்சே. ஸோ அவகிட்ட போய் இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற எல்லாரும் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தான் ரொம்பவே சூப்பராக பண்ண அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா. இது எல்லாத்தையுமே சூடன் பார்த்துட்டே தான் இருக்குது. அவளுக்கு வயிறு எரியுது, என்ன நம்ம கூட ஒட்டவே மாட்டாங்களே அப்படின்ட்டு. ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜியாங்கும் லவ் பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆனால் இப்போது ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்காங்களே, இது வந்து லவ் ட்ரையாங்களா அப்படியான்னு கேட்க இவளா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை என்னோட விஷயங்களை பற்றி இப்போ பேச வேண்டாமே, ஏன்னா ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸை தான் நீங்கள் இப்போ பேசணும் அப்படின்ட்டு அப்படியே நல்லவ மாதிரி பேசுகிறா. இதை எல்லாத்தையுமே ஜியாங்கும் கேட்டு தானே இருந்திருப்பான். எங்கே பாரு, இதை பற்றிலாம் நீ காதில் வாங்கிக்காத, வா நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப இவனும் அப்படியே பின்னாடியே ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இந்த ரிப்போர்ட்டருக்கு இப்போ யாரை நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது, எல்லாருமே இங்கேருந்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு நேரட்டியாங்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே சொல்லிகிட்டு இருக்கான், அக்கா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் டேரக்டர் இன்னுமே சொல்கிறாங்க, இந்த பையன் வந்துட்டு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துட்டுருக்கான், நான் தான் அதோட டேரக்டரு. ஸோ இந்த மாதிரி இவனுக்கு பிரச்சனைகள் வந்தது, ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணான் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா அவரோட கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இன்னொரு இன்டர்வியூ வச்சு பேசலாம், கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அவங்களும் அந்த கார்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படியே அந்த சைடாக ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க எல்லோரும் பயங்கரமாக ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா நல்லாவே குடிச்சிட்டானுங்க, அவங்களெல்லாம் இழுத்துட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. சூடன் பார்த்திங்கன்னா குடிச்சிருக்காளா இல்லையா அப்படின்றது தெரியல, ஆனால் ஜியாங்கோட கையை மட்டும் ரொம்ப டைட்டாகவே பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த டேரக்டரை தான் பிடிச்சிட்ருக்காங்க, அவருமே ரொம்ப குடிச்சிட்டாங்க போல். அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் இருக்கான்ல அவன் வந்தாரான். ஸோ சீனியர் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டோம், நீ இப்போ தான் வந்திருக்கியா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்குறான். சூடன் வந்துட்டு ஜியாங்கோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்காளா, ஸோ நீனே அவளை வீட்டில் போய் விட்டுரு, ஏன்னா அவள் ரொம்பவே குடிச்சிருக்கா அப்படின்னு. இவனுக்கா இல்லைன்ற மாதிரி பார்க்குறான். நீ போய் விட்டுரு, நான் வந்து டாக்டர் கூட போய்க்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அமுச்சு வைக்க இவன் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஃபஸ்ட்டு இவளை உள்ளே தள்ளிட்டு இருக்கான், உள்ளே போய் உட்காருன்னு. அவள் பார்த்திங்கன்னா இவனோட கையை பிடிச்சி உள்ளே வான்ற மாதிரி சொல்கிறான். அவன் பட்டுன்னு கதை அடிச்சுட்டு முன்னாடி சீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டாக்டர் வந்து நான் காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா சீனியர் பார்த்திங்கன்னா சூடனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத, ஆனால் இந்த சூடனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சரியில்லை, அவகிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவா, அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவா இல்லைன்னெலாம் நான் சொல்லலை, ஆனால் அடுத்தவங்களை மிதித்து மேலே வரணும் அப்படின்ற மாதிரி தாட் அவளுக்கு ரொம்பவே இருக்குது. அவகிட்ட நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, அதை மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு வார்ன் பண்ணுறாங்க. இவளுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறா. அப்படியே காரு வந்துடுது, இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு அந்த சூடனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளாடி வந்துட்டுருக்கா. அவன் பார்த்திங்கன்னா போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ அப்படியே விழுகிற மாதிரி அவனையும் சேர்த்து இழுத்துட்ருக்காள. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே பெட்டில் விழுந்துடுறாங்க. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில.
சரின்னு எந்திரிக்க போகிறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா, நீ என் கூடயே இரு என் கூடயே இரு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கா. அவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. ஸோ ஹீரோயின் தான் கால் பண்ணியிருப்பா போல். பிடிச்சி ஒரே தள்ளு தான் அவளை. ஸோ இங்கிட்டு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி கேட்டுட்ருக்கான். என்ன சொல்லு அப்படின்னு. அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டியா? அவளை கொஞ்சம் பார்த்துக்க. சரி சரி நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இது பார்த்தீங்கன்னா விடாத கருப்பு மாதிரி கழுத்தை ஒட்டி பிடிச்சிட்ருக்கு. ஸோ இவனும் அப்படியே பார்க்குறானா. அந்த மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே மூஞ்சை வந்துட்டு அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வந்து பிடிச்சி ஒரே தள்ளு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுந்துட்டுருக்கா. நான் வீட்டுக்கு போகிறேன் நீ ஒழுங்கா தூங்கு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். அவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா முடியலையே அப்படின்னு அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வரா போல். கொஞ்சம் போதையாக தான் இருக்கா. ஹீரோ அங்கே உட்காந்துட்ருக்கானா. ஏய் என்ன குடிச்சிருக்கியா? ஆமாப்பா கொஞ்சம் லைட்டாக குடிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேனா அதனால தான். சரி இதுக்கப்புறம் குடிச்ச அப்படின்னா குவாங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். சரி சரி அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும்போதே வாமிட் வர மாதிரி இருக்கு. ஹீரோ தான் அவளை கூப்பிட்டு போயிட்டு வாமிட்லாம் பண்ண வச்சுட்டு நேராக பெட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலை. நீ எதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் எல்லாமே கட்டுற அப்படின்னு. ஏன் ஏன் அதை நீ கேட்குற? அதுவா, நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு. ஸோ நீயே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற, அதில் ப்ராஃபிட்டே கிடைக்காதே அப்படின்னு. இங்கே பாரு நான் புதுவிதமாக ஒன்று ட்ரை பண்ணுறேன். அதனால இந்த கம்பெனிக்கு ரெப்புடேஷன் ரொம்பவே கூடும். அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது, நீ எதை எதிர்பார்க்குற அதை சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். நான் வந்து ஏதோ சொல்ல வரா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீ போய் தூங்கு அப்படின்ட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து அவன் மேலே போட்டுட்டு அவன் அங்கேருந்து போகிறானா. நான் அந்த ஸ்டேடியமை பார்க்க ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவன் கொஞ்சம் நேரம் நிற்கிறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். சரி இவன் இதுக்கப்புறம் என்னத்தை பேச போகிறான் அப்படின்ட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா தூங்க போயிடுறான். அப்படியே கம்பெனியில் காட்டுறாங்க. இந்த வைட்டி இருக்கல்ல அவள் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்லேயே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஜியாங் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணி காட்டணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு மாடலை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு வேகமாக ஜியாங் பார்த்தீங்கன்னா நம்ம வேணால் இதில் ஹீரோயினை நடிக்க வைக்கலாம்ல. ஏன்னா அவளோட ரெப்யூட்டேஷன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அவள் அந்த ட்ராமாலாம் பண்ணியிருந்தால அதனால் ரொம்ப நல்ல விதமாகவே தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே என்னால் முடியாது, வேறு ஏதாவது மாடல் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு முடிச்சு விட்றான். அவனுக்கா செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே சூடனை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் உட்காந்து பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுட்ருக்கு. என்னடா இது பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தா ஜியாங்க மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. ஸோ அவனை வந்து கேட்குறான், எதுக்கு என்ன வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து கேள்விப்பட்டேன் உங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு ஏதோ ஒரு மாடலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அதனால் நீ வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? இல்லைப்பா நான் அதுக்கு இன்சார்ஜ் கிடையாது, என்னாலாம் முடியாது அப்படின்னு. ஒரு வேளை உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணு. சரி ஓகே பார்க்கலாம். நேராக ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டுருக்கான். அந்த நேரம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே போயிருந்திருப்பான். ஸோ இவனும் வேகமாக போயிட்ட, நீ என்ன யோசிச்சு வச்சுருக்க? ஹீரோயின் இந்த விஷயங்களை பண்ணட்டுமே, நீ எதுக்கு அவளையே இழுக்கிற? எதுக்கு அவளை நீ கேர் பண்ணிக்கிற அப்படின்ட்டு. எங்கே பாரு அவளோட இமேஜ் வந்துட்டு முன்னாடி ரொம்பவே டேமேஜாக இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அவளை பாப்புலர் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னுமே அவள் பெட்டராகவே எல்லாத்துக்கும் தெரிவா. அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப ஸ்டபனாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போனா இந்த ஸ்டூடெண்ட் இருக்கல்ல அவனும் நல்லா தான் பண்ணுவா அப்படின்ட்டு. அப்போ இவளோட டீட்டெயில்ஸை நீ வந்து மார்க்கெட்டிங் டீமுக்கு சென்ட் பண்ணி விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் சூடனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒருத்தவரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இவர் யார் அப்படின்னா ஹீரோவோட கம்பெனிக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அதுக்கு டைரக்டராக இருக்கிறவர். ஸோ அவரை மீட் பண்ணி இவ பேசிகிட்டு இருக்கா. அவரை பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏம்மா நீ என்ன ஆக்டரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை இல்லை நான் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ரோல் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் நல்ல விதமாக பண்ணுவேன் அப்படின்ட்டு.
கண்டிப்பாக உனக்கு நான் ஒரு நல்ல ரோல் கொடுக்குறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் வலிஞ்சிட்ருக்காரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த ஹீரோவோட கம்பெனியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று நடக்க போதாமே, ஸோ அதுக்கு ஆள் தேடுறாங்கல்ல. நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஓ, நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கியா? நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்குற? நீ தான் ஜியாங்க டேட் பண்ணுறியே, உன் பாய் ஃப்ரெண்ட்டே நீ கேட்கலாம்ல. அட, எல்லாரும் இதே பற்றி பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. இவ எப்போ ஜியாங்க டேட் பண்ணான்னு தெரில. சரிம்மா, உனக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நீ வேறு ஜியாங்க டேட் பண்ணிகிட்ருக்க, நீலாம் பெரிய இடம்ல அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி நம்பி தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. வேகமாக இவ பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வர சேலரியில் நம்ம பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிட்டெல்லாம் போட்டுட்ருக்கா. அட்டா சரிம்மா சரிம்மா, நீ ரொம்பவே நல்ல பொண்ணாலாம் இருக்க அப்படின்ற மாதிரி கையெல்லாம் டச் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. சரி, நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜில் அந்த குழந்தைங்க கூட தான் சேர்ந்து ட்ராயிங்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு லின் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, உனக்கு இங்கே வர்றது ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஆமாம் மேடம், நான் ரொம்பவே டிப்ரெஷனாக டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னா இந்த குழந்தைங்கள பார்த்தா எனக்கு என்னமோ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகிற மாதிரி தெரியுது, அதனால தான் அப்படின்ட்டு. இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கானுங்க. மேடம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க கொடுங்க அப்படின்னு இவெல்லாம் கடுப்பாயிடுறா. இங்கே பாருங்கள், இது வந்து ஆர்ஃபனேஜ், குழந்தைங்களுக்கு உள்ள கிளாஸ் போயிட்டுருக்கு, எதுக்காக நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இவ கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நல்ல வேலையாக ஜியாங் வந்துடுறான். ஸோ என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் சொல்லிகிட்டு இருக்கா, அவங்கக்கிட்ட போய் சொல்லுவேன், இது ஆர்ஃபனேஜ், உள்ள குழந்தைங்க எல்லாமே படிச்சுட்டு ட்ராயிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு. நேராக ஜியாங் போய் சொல்லிட்டு இருக்கான், டே உங்களுக்கு இன்டர்வியூ வேணும் அப்படின்னா சனிக்கிழமை வாங்கடா, வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கடா, ஏன்னா இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பேசி அனுப்பி வச்சுட்ருக்கான். இதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? அதுவா, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஒன்று நாங்கள் கட்டிகிட்ருக்கோம்ல, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு மாடலை நாங்கள் தேடிட்டுருக்கோம், நீ கரெக்டாக இருப்ப, அதனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், என்ன சொல்கிற அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, எங்கே பாரு என்ன சொல்லிகிட்டு இருக்க, என்னோட நிலமை உனக்கு நல்லாவே தெரியும், என்ன பப்ளிக்கில் இழின்னு கிழிச்சிட்ருக்கானுங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா? அட, நீ இப்போ ஒரு ட்ராமா பண்ணில, அதில் எல்லாருமே உன்னை வந்து பாசிட்டிவாக தான் சொல்லிகிட்ருக்காங்க, அதனால் நீ ஒளிஞ்சிட்டே இருக்காமல் வெளியே வந்துட்டு உன்னோட நல்ல நல்ல குணங்களை காட்டு, கண்டிப்பாக நீ வந்துட்டு சக்ஸஸ் ஆவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இவளுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரில. சரி, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நேராக வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா அந்த மெய்ட் ஆண்டி அப்புறம் அந்த ஸ்பை பொண்ணு இருக்கால, அவங்க கூட ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் ஆண்டி, யான் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பை பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ நான் மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களும் விளாண்டு முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு. இவ பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டுருக்கா. யானோட அந்த ஸ்டடி ரூமை தாண்டி தான் போகிறா, இருந்தாலும் உள்ளே போயிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் ஒன்று கட்டுறாங்க இல்லையா, அதோட மாடல் எல்லாமே இருக்குது. அதை எடுத்து பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கு. ஏன்னா இவங்க வந்து டீனேஜாக, அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியம் ஒன்று வரைஞ்சிட்டு இருந்திருப்பாள். அப்போ ஹீரோ வந்து கேட்டிருப்பான், என்ன வரைஞ்சிட்ருக்க அப்படின்னு. அப்போ இவ வந்து சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேடியம் ஒன்று கட்டணும், அதில் நான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ கூட இவன் வந்து சொல்லியிருந்திருப்பான், நான் வந்து பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியமாக கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. அவள் என்ன வரைஞ்சிருந்தாலோ அதே மாடல் தான் இங்கே இருக்குது. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த நேரம் ஹீரோவும் உள்ளே வந்துடுறானா, கேட்குறான், அம்மா நீ இங்கே என்ன பண்ணுற? நான் பண்ணுறது இருக்கட்டும், இது என்னது ட்ராயிங் எடுத்து காட்டுறாளா, இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் காலேஜ் படிக்கும்போது இந்த ட்ராயிங் எல்லாமே வரைஞ்சி உங்ககிட்ட காமிச்சேன், அப்போ நீ இந்த ஸ்டேடியமே எனக்காக தான் கட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் வேகமாக வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. இவனும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறான். ஜியாங் வந்து என்னை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்ற மாதிரி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வேகமாக அவன் பார்த்தீங்கன்னா, இல்லை வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை எனக்கு இதுதான் வேணும், ஏன்னா நான் ரொம்ப நாள் இப்படியே ஒளிஞ்சிட்டே இருக்க முடியாது, எல்லாத்துக்கு முன்னாடி வந்து என்னோடய ரியல் கேரக்டரை நான் காட்டணும், எனக்கான ஒரு உலகத்தை நானே அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த விஷயங்களை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் திரும்ப திரும்ப சொல்கிறானா. இவ திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறா. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் நல்ல விதமாக பண்ணுவேன் அப்படின்ட்டு.
இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை பண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இவளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோஷூட்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். இவளுக்கான அந்த ஃபோட்டோஷூட் எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோஷூட் எல்லாத்தையுமே ஜியாங்கோ அந்த டேரக்டரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இவருக்கு சூடனை இதில் நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் ஓடிட்டே இருக்குது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இந்த ரோலுக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. இவனுக்கு ஒன்றும் புரியல. எது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, யார் இது அப்படின்ற மாதிரி இவன் ஷாக்காகி கேட்க, அட அந்த ஸ்டூடெண்ட் தான், என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க, ஓ அவளா, அவளுக்கு இந்த ப்ராஜெக்டில் நடிக்கணும்னு ஆசை. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல யார் எந்த ரோலுக்கு ஃபிட் ஆவாங்க மாட்டாங்க அப்படின்றது. ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு உடனே ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறான். தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து பயங்கரமாக கேர் பண்ணி பார்த்துக்கிறான். இது எல்லாத்தையுமே இந்த டைரக்டர் பார்க்குறாரு. ஒரு ஃபோட்டோவும் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விடுறாரு. அவள் பார்த்துட்டு என்ன ஃபோட்டோ இதெல்லாம், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. அந்த பொண்ணு தான் இந்த ப்ராஜெக்டில் சைன் பண்ணியிருக்கா, அதுக்கான ஃபோட்டோஷூட் தான் போயிட்டுருக்கு. உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அவளை பிடிச்சி தங்குன்னு தங்கிட்டு இருக்கான், பேக்ரவுண்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இவளுக்கா இருக்க வெறி ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணை எதுக்காக நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் போட்டிருக்கீங்க, அவளோட இமேஜே வந்து ரொம்பவே நாரி போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அப்பாவை இவங்க அம்மா தான் கொலையே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அட நான் என்னம்மா பண்ணேன், மேனேஜ்மெண்ட்லேருந்து எனக்கு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக ஒன்று இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியா சார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இதுவரை எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஜியாங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே அழகழகாக இருக்குது, கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்னு. உடனே அந்த டேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப அழகாகவே தான் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இருக்கிறது அந்த அளவுக்கு ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை கிளாஸ்மேட்டோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி, ஒன்றா விளையாடுற மாதிரி, இந்த மாதிரி பண்ணும்போது இன்னி அதிகமான வியூஸ் போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த ஐடியா பார்த்திங்கன்னா இவனுக்குமே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம போய் எந்த ஆக்டரை தேடுறது அப்படின்னு ஜியாங் சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்ட்டு இவர் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ண உள்ள ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே மாசாக வராங்களாமா. இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கே ஓகே சொல்லியிருக்கா, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா ஷாக்காகி போய் தான் உட்காந்துட்ருக்கா. இதை டைரக்டர் வந்து கேட்குறாரு, ஏம்மா உனக்கு ஓகே தானே, நீ ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தையங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பீதி ஆகுது, என்ன ஓகே சொல்லுவாளா மாட்டாளா அப்படின்ட்டு. ஓகே சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை பற்றி தான் வீட்டில் பார்த்திங்கன்னா அவள் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா. ஏன் இவள் இப்படி பண்ணா, நம்மக்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணி விட்றா. என்ன தான் நடக்குது என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். என்னாச்சு, உன்னை பார்க்க ஏதோ கவலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அது ஒன்றும் கிடையாது, நான் பண்ணுற ப்ராஜெக்டில் இன்னொரு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சேர்ந்துருக்காங்கல்ல. ஆமாம் எனக்கும் தெரியும், அதனால் நீ ஏதாவது வருத்தப்படுறியா என்ன அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்றதே தெரியல. வெளியே பார்த்தீங்கன்னா சிரித்து பேசுகிறாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றதே புரியல. இங்கே பாரு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னா உன்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் கண்டுக்காத, ஒழுங்கா போய் தூங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, உன்னோட ஹார்ட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா போமா லேட் ஆயிடுச்சு, போய் தூங்குற வழியை பாரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, இவளுக்கா சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் 2 ஜீவன்களை காட்டுறாங்க.
அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிஏக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் உள்ளே வந்துட்டு இருக்கான். டேய் யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு. இந்த பொண்ணு வந்து என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட சிஸ்டர். அப்புறம் இவன் வந்துட்டு அந்த கம்பெனியில் பிஏவா இருக்கான். மொத்த பொறுப்புமே இவனோட கை தான். இவன் தான் அந்த கம்பெனியோட பில்லர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, டேய் என்னை ஏன்டா டீஸ் பண்ணிட்டு இருக்க, வாய மூடு அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. சரிடா என்ன விஷயம், யார் இவங்க, எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா, டே மச்சான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால இந்த பொண்ணை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்க அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா பாதிலே கழட்டி விட்டு போக, இவனுக்கா ஒன்றும் புரியல, ஏன்டா இந்த பொண்ணு கூட என்ன கோர்த்து விட்டு போகிற அப்படின்ற மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அந்த கம்பெனியோட பில்லரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குது. அடடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் சும்மா லூஸ் மாதிரி ஏதோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு கேட்குது, உங்களுக்கு வேறு என்ன ஹாபீஸ் எல்லாம் இருக்குது? நான் ரொம்ப மூவிஸ் பார்ப்பேன், அப்புறம் ஜிம்முக்கு போவேன், அப்புறம் ஜாக்கிங் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஓ உங்களுக்கும் படம் பார்க்க பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் மூவிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஓகேம்மா கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒரு கேபை பிடிச்சி அனுப்பிச்சி விட்றான். இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா லூலு. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்கான், ஏன்டா என்ன வேலை பார்த்து விட்டு போகிற, எதுக்கு அந்த பொண்ணோட என்னை கோர்த்து விடுற அப்படின்ட்டு. அட அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுடா, அந்த பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ எவ்வளோ நாள் தான் முரட்டு சிங்கிளாக இருப்ப, ஸோ கமிட் ஆகி மேரேஜ் பண்ணு அப்படின்ட்டு வந்தேன்னா உன்னை கொன்றுவேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாத அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணுறான். இருந்தாலும் இவனுக்கே சிரிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா அப்புறம் ஜியாங் இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. இவங்க இந்த ஆட் ஷூட்காக வேறு ஒரு சிட்டிக்கே வந்திருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க, ஏன்னா ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது அப்படின்னு. ஜியாங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், டேய் இப்போ தானே வந்திருக்காங்க, டயர்டாக இருக்கும்ல அப்படின்னு. உடனே ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, அட ஆட் ஷூட் அப்படின்னா இந்த மாதிரி தானே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் ஒரே ரூமை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், வா ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் எல்லாரும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டுருக்கா. வந்த உடனே கீழே மீட்டிங் கூப்பிட்றாங்கப்பா, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு. நீ தானம்மா சொன்னேன் இந்த விஷயங்கள் எல்லாம் திடீர்னு நடக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு, அப்புறம் இப்படி சொல்கிற? சரி நானும் இந்த ப்ராஜெக்டில் திடீர்னு வந்ததுனால ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் இந்த டைரக்டர் கூட ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இவர் சடனாக வந்து கேட்டார் ஒரு ஹெல்ப்பாக, அதனால தான்ப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அபாண்டமாக போய் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது, கீழே மீட்டிங்க்கு வாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் அப்படியே அந்த மீட்டிங்கில் அசம்பிள் ஆகிட்டுருக்காங்க. அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து இதில் ஏதாவது கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. உடனே ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து எங்கெங்கெல்லாம் மெயினாக வந்து ப்ளே பண்ணுறாலோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அவங்க ஏன் கூட ஒரு சின்ன கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா இவனும் வரணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. ஆனால் அந்த டேரக்டர் வந்து மறுத்து வேணான்லாம் சொல்லலை. ஓகேம்மா அது நல்லாயிருக்கும், அங்கே நீங்கள் ஒன்றா நின்று பேசினா நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பரதேசி நாய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே அவளுக்கு மட்டும்தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க அப்படின்ட்டு வாய்க்கூசாமல் சொல்லிகிட்ருக்கு. இந்த மீட்டிங் எல்லாமே முடிஞ்சுட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. கடைசியான ஹீரோயினும் அந்த ஸ்டூடெண்ட் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நீ ரொம்பவே டயர்டாக இருக்கியா, நாளையிலேருந்து இந்த ஷூட்டிங் எல்லாத்தையுமே நான் மானிட்டர் பண்ணுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு. வேகமாக இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அவளுக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், நீ ஒன்றும் வருத்தப்படாத, சரி நீ உன்னோட ரூமுக்கு போறியா அப்படின்னு ஜியாங் கேட்கும்போது, இல்லை நான் இங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் படிக்க போகிறேன், நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்ட்டு. அப்போ நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேனே. இல்லைப்பா நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. உடனே இந்த மேடம், சரி நீ சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு ரூமுக்கு வா நம்ம போகலாம் அப்படின்னு ஜியாங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நீ ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ணு இல்லைனா கால் பண்ணு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
இந்த பச்சோந்தி பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கா. இவன் வெடுக்குன்னு தட்டி விட்டு போயிட்டுருக்கான். எனக்கு வேலை இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. திரும்பி நம்ம ஹீரோயினை மறைச்சிட்டு போயிட்டுருக்கா. அவளோட ரூமுக்கு போயிட்டு லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே அப்படியே கொலவெறியோட ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. உனக்கு மட்டும் எப்படி எல்லா விஷயங்களும் ஈஸியாக கிடைக்குது? நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு விஷயமுமே சீக்கிரமாக கிடைக்கவே மாட்டுது. விடமாட்டேன், உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டேன். எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து ஒன் பை ஒன்னாக நான் எடுத்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. இவன் வந்து ஹீரோயினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆனால் ஏன் இவ்வளோ பொறாமப்படுறா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கா. ஸோ அவளோட அந்த கீ இருக்கும்ல, ரூம் கீ, அதெல்லாம் வச்சுட்டு நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண உள்ளே போகிறா. இதாண்டா சமயம் அப்படின்னு இந்த பச்சோந்தி பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கீ எடுத்து அதோட பில்லோக்கு கீழே வச்சுட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்கு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து படுக்கிறா. உடனே இது பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே வயிறு வலிக்குதேன்னு கத்துறா. ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னாச்சு, ஏன் சடனாக உனக்கு வயிறு வலிக்குது? எனக்கு இப்படி தப்பா அடிக்கடி வயிறு வலிக்குது, நான் ஒழுங்காக சாப்பிடல, அதனால தான் இப்படி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி சரி இரு, நான் போய்ட்டு உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வரேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் சூடாக பாலும் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்போட ரூம்லேருந்து வெளியே போயிட்டுருக்கு. ஃபோனு அப்புறம் அந்த ரூம் கீ இது ரெண்டையுமே எடுக்காமல் அவள் அங்கேருந்து போயிடுறா. வேகமாக இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கதவை மேனுவலாக லாக் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த டோருக்கு 2 லாக் இருக்கும் போல். ஒன்று வந்து அந்த கீயை வந்து டேப் பண்ணால் ஓப்பன் ஆகும், இன்னொன்று வந்து செயினில் வந்து லாக் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதை தான் இது வந்துட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் மெடிக்கல் போயிட்டு இவளுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்குறா. கீயை காணோம், மறந்து உள்ளே வச்சிட்டோமே அப்படின்ட்டு ஃபோனையும் பார்க்குறா. அதுவும் உள்ளே தான் இருக்குது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிறா, தட்டுறா. ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. நேராக பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் போய் கீயை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. அதை போய் டேப் பண்ணுறா. கதவு பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் ஓப்பன் ஆகுது, உள்ளே அந்த செயின் லாக் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவளுக்கு புரிஞ்சிடுது. அப்போது நீ இதை வேணுக்குன்னு தான் பண்ணியா அப்படின்னு மனசே உடஞ்சி அப்படியே உட்காந்துடுறா. நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, இந்த ப்ராஜெக்டில் நீ ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நானும் பெருசாக அதை எடுத்துக்கல. இப்போ என்னென்னா இந்த மாதிரி ரூமை வேணுக்குனுமே லாக் பண்ணியிருக்க. எதுக்காக நீ என்னை புள்ளி பண்ணுற? ஏன் இப்படி என்னை ஹர்ட் பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கா. அந்த நேரம் நல்ல வேலையாக இந்த ஜியாங் பையன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டுருக்கான். இவளையும் பார்த்துடுறான். என்னாச்சு, ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, ரூம் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு. கையில் பார்க்குறான், அந்த ரூம் கீ இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து புரிஞ்சிடுது. நேராக போய் கதவை தட்டுறான். அப்புறம் கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா செயின் லாக் போட்டிருக்கு. இவனுக்கா செம்ம வெறியாயிட்டிருக்கு. நேராக ரிசப்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இன்னொரு ரூம் வந்துட்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ரூம்க்கான கீ எல்லாம் வாங்கிட்டு இவளை பார்த்தீங்கன்னா நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளும் கதவை சாத்த போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா உனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்குது, இல்லை ரொம்பவே குளிர்ச்சு அப்படின்னா தாராளமாக நீ என்னை கூப்பிடலாம், கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்ட்டு. அப்படியா, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு காலை பார்த்தீங்கன்னா மிதிச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஜியாங் பார்த்தீங்கன்னா ரெடியாகி நம்ம ஹீரோயினோட கதவை தான் தட்டிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த சூடனுமே வந்துடுறான். ஜியாங் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. கரெக்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு மூஞ்சே மாறிடுது. நீ இங்கே என்ன பண்ணுற, இங்கே ஸ்டே பண்ண? ஆமாம், நேற்று நைட்டு உனக்கான மெடிசன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து நான் கதவை தட்டினேன், ஆனால் நீ ஓப்பன் பண்ணல. ஸோ வழியில் ஜியாங் என்னை பார்த்தா இந்த ரூமை எனக்கு அலோகேட் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு. அப்படியா, என்னை மன்னிச்சிரு, நீ போனதுக்கப்புறம் நான் நல்லா தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. சும்மா நடிக்காத அப்படின்ற மாதிரி ஜியாங் சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி சொல்லிட்டுருக்கா. கோவப்படாதப்பா, நேற்று எனக்கு உண்மைக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடுக்குன்னு கையை தட்டி விட்டுட்ருக்கான். இவ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோனோட கையை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லும் போதே அந்த இடத்துக்கு டேரக்டர் வந்துடுறாங்க. எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? அட நீ ஏம்மா இன்னைக்கு கிளம்பாமல் இருக்க அப்படின்னு. இதோ 5 நிமிஷம் தான் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தை ஜியாங் கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இவ ஜியாங் அப்படின்ற மாதிரி போகிறாளா, அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான், கண்டுக்கவே மாட்றான். அப்படியே அந்த ஷூட்டிங்கை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ஷூட்டை முடிச்சுட்டு வந்துட்டுருக்கா. அதாவது அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் தான் ஒரு ஷூட் நடந்திருக்கும் போல்.
அவளுக்கான அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த டேரக்டர் சொல்லிட்டு இருக்காரு, நீ ரொம்ப நல்லாவே பண்ணம்மா அப்படின்ட்டு. இவங்கள பற்றி தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜியாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா கையை பிடிச்சிக்கிட்டு. ஹீரோயின் மேலே வந்த உடனே ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகிறான். பின்னாடி இந்த பச்சோந்தியும் வந்துட்டு இருக்கு. உனக்கு ரொம்ப காய்ச்சல் கீச்சல் அடிச்சிட போகுது, சளி பிடிச்சிட போகுது, ஸோ பார்த்து இருந்துக்கோ அப்படின்ட்டு. அட எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இவளும் வந்து சொல்கிறா, நீ ரொம்ப நல்லாவே பண்ண அப்படின்ட்டு. சரி நம்ம சாப்பிட போகலாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஜியாங் சொல்லும்போது உடனே இந்த பச்சோந்தி பார்த்தீங்கன்னா நானும் கூட வரேன் அப்படிங்குது. எனக்கு இப்போதைக்கு பசிக்கலப்பா, நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாளா. வேகமாக இந்த பச்சோந்தி எனக்கு ரொம்ப பசிக்குது, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. இல்லை எனக்கு இப்போ பசிக்கலை, உனக்கு வேணா நீ போய் தின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறானா. ஒரு நிமிஷம் நில்லு, நீ ஏன் அவகிட்ட இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுற? அவன் உன்னை வந்து லவ் பண்ணலை, அதை புரிஞ்சுக்கோ. இது உன்னோட வேலை கிடையாது, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு தான் கடுப்பாயிட்டுருக்கு. அப்படியே அந்த பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த லூலு பொண்ணை மீட் பண்ண வந்திருக்கான். அந்த பொண்ணு என்னென்னா டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு மூவி பார்க்கலாம் அப்படின்னு. அந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த ஒயிட்டி ஒயிட்டியை பார்த்தோன்னா அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற? நான் அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு வேலையாக வந்தேன். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்களா டேட்டுக்கு? ஸோ வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போக இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த லூலு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ எனக்கு வேற ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. ஏங்க நம்ம ஸ்டார்ட்டே பண்ணலை, அதுக்குள்ளேயும் என்னங்க இப்படி முடிச்சு விட்றீங்க? நான் சொன்னால் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கான். இவளும் திரும்பி பார்க்குறான், என்ன விஷயம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு. நீங்கள் ஏன் இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? அதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஏங்க அப்படி நினைக்கணும்? நீங்கள் எந்த ஃப்ரெண்டு கூட வெளியே போங்க, பேசுங்க, பழகுங்க. அந்த பொண்ணு பார்க்க அழகாக தான் இருக்கா. ஸோ அவங்களே நீங்கள் லவ் பண்ணுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் ஜியாங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்ருக்கான். அந்த பாட்டில் எல்லாமே கீழே கிடக்கு. ஸோ ஒரு பாட்டிலை ஏற்றி விடும்போது அந்த சைடு 2 பசங்க வந்துட்டுருக்காங்க. அவங்களோட காலில் லைட்டாக அது டச் ஆகிருது. இவன் வந்து சாரி கேட்பான்னு பார்த்தா அவன் குடிச்சிட்டு கீழே பாட்டிலெல்லாம் போட்டு உடச்சிட்டு போயிட்டுருக்கான். என்ன ஒரு உனக்கு திமிரு அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரும் சண்டைக்கு வர இவன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் அடித்து போட்டுட்ருக்கான். இந்த பச்சோந்தி பார்த்தீங்கன்னா கத்திட்டே ஓடி வந்துட்டுருக்கா, போலீஸ் இங்கே வராங்க அப்படின்னு. அதனால் இவங்க 2 பேரும் ஜியாங்க பிடிச்சி தள்ளி மட்டும் விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ வேகமாக அந்த பச்சோந்தி வந்து ஜியாங்க தூக்கி விட்டுட்டுருக்கு. உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? நம்ம வேறு ஒரு சிட்டியில் இருக்கோம், ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ணாத, உனக்கு தான் அது டேஞ்சர் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்ருக்கான். எங்கே பாரு, என்னை தேவையில்லாமல் நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காத, உனக்கு எனக்கும் நடுவில் எதுவுமே நடக்காது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் லவ் பண்ணுறது ஹீரோயினை மட்டும்தான், ஒன்றை இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கா இனிமேல் ஹீரோயின் மேலே தான் வெறுப்பாயிட்டுருக்கு. இந்த ஷூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் சைனா வந்துடுறாங்க. நேராக ஜியாங்க ஹீரோ மீட் பண்ண தான் வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு, இங்கே ஓகே தானே? ஓகே தான், பார்க்க நீ ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லைப்பா, நான் ஹீரோயினோட தான் ரொம்பவே ஹாப்பியாக டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு டயர்டாக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கா வெறி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை யாராவது கேட்டாங்களா, எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு. அந்த இடத்துக்கு பிஏ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்துட்டுருக்கான். சார், நியூஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம கம்பெனியை பற்றி தப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஜியாங் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இந்த வேலையை எவன்டா பார்த்தது அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பயங்கரமாக கத்துறான். என்ன தான் சுற்றி நடந்துகிட்ருக்கு, எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும், இதனால் இந்த ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கானுங்க, என்ன தான் நடக்குது, இதை நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கா, சார் இந்த நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம நிறுத்த சொல்லிட்டோம், ஆனால் சோஷியல் மீடியாவில் தான் இந்த விஷயங்கள் ரொம்பவே வந்து பரவிட்டுருக்கு, அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியலை அப்படின்னு. இதுக்கப்புறம் ஜியாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு நான் வேலைக்கு மேலே வேலை கொடுத்துட்ருக்கேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா.
சரி, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? எங்க பாரு, இது வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு மூவ் எப்போவுமே நான் தான் பண்ணுவேன். அதனால் நான் சொல்கிற விஷயங்கள மட்டும் நீ பண்ணு. என்கிட்ட திருப்பி நீ கேட்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.